சில கதைகள் கேட்டு முடித்தவுடன் முடிந்துவிடும். ஆனால் சில கதைகள் கேட்டு முடித்த பிறகுதான் உங்கள் அறைக்கதவை தட்டத் தொடங்கும். நுவரெலியாவின் அந்த பனிமூட்டமான இரவில் மீரா பார்த்து அந்த உருவம் வெறும் நிழல்தானா? அல்லது பல தசாப்தங்களாக பசியோடு காத்திருக்கும் ஒரு சாபமா? அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் கபி. இன்று நாம் பார்க்கப் போகும் கதை இலங்கையின் நுவரெலியா மலைப்பகுதியில் இன்றும் மர்மமாகவே இருக்கும் அந்த கருப்பு பங்களா மற்றும் அதை தேடிச் சென்ற ஒரு பெண்ணின் பயங்கரமான அனுபவம் பற்றித்தான். விளக்குகளை அணைத்துவிடுங்கள். கதவு சரியாக பூட்டப்பட்டுள்ளதா என்று ஒருமுறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நாம் கதைக்குள் செல்லலாம். நுவரெலியா இலங்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் இந்த ஊரில் பனிமூட்டத்திற்கு நடுவே ஒரு பழைய பிரிட்டிஷ் காலத்து மாளிகை இருக்கிறது. ஊர் மக்கள் பகலில் கூட அந்த பக்கம் செல்ல அஞ்சுவார்கள். ஆனால் மீரா, ஒரு தைரியமான விளாகர், பேய் என்பதெல்லாம் வெறும் கற்பனை என்று நிரூபிக்க அந்த பங்களாவிற்குள் நுழைகிறாள். மீரா மாளிகையின் கனமான மரக்கதவை தள்ளி உள்ளே செல்கிறாள். டார்ச் வெளிச்சத்தில் காற்றில் மிதக்கும் தூசித் துகள்கள் தெரிகின்றன. சுவரில் இருக்கும் பழைய ஓவியங்களில் உள்ள கண்கள் அவளையே பின்தொடர்வது போன்ற ஒரு பிரமை. இரண்டாம் தளத்தில் இருக்கும் ஒரு அறையை நோக்கி அவள் நடக்கிறாள். அங்கே ஒரு பழைய ஈசி சேர் தானாகவே முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டிருக்கிறது. நாற்காலியின் அருகே செல்கிறாள் மீரா. அங்கே ஒரு பழைய பொம்மை அமர்ந்திருக்கிறது. அந்த பொம்மையின் கண்ணாடி கண்களில் மீரா தன் உருவத்தை பார்க்கிறாள். ஆனால் அவளுக்கு பின்னால் ஒரு நீண்ட கரிய நிழல் உருவம் கையில் ஒரு கயிறுடன் நிற்பது அந்த பொம்மையின் கண்ணில் பிரதிபலிக்கிறது. மீரா பயத்தில் அலறுகிறாள். பங்களாவின் கதவுகள் அனைத்தும் தானாகவே சாத்திக் கொள்கின்றன. மீரா எப்படியோ ஜன்னலை உடைத்துக் கொண்டு வெளியே குதித்து தன் காரை நோக்கி ஓடுகிறாள். அதிவேகமாக காரை செலுத்திக் கொண்டிருக்கும் போது பின் இருக்கையில் ஏதோ அசைவதை ரியர் வியூ கண்ணாடியில் பார்க்கிறாள். அதே பொம்மை அவளது காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருக்கிறது. அதன் கையில் ஒரு சிறிய குறிப்பு, டோன்ட் ஃபோர்கெட் டு சே குட் பை. மீரா அந்த பொம்மையை காரிலிருந்து தூக்கி எறிந்து திரும்பி பார்க்காமல் அதிவேகமாக ஓட்டிச் சென்றாள். மீரா அந்த சம்பவத்திற்குப் பிறகு நுவரெலியா பக்கமே செல்லவில்லை. ஆனால் இன்றும் அவள் நள்ளிரவில் தன் வீட்டின் வெளியே யாரோ ஒருவன் ஈசி சேரில் அமர்ந்து ஆடும் சத்தம் கேட்பதாகச் சொல்கிறாள். இது வெறும் பயமா? அல்லது அந்த மாளிகை அவளை இன்றும் பின்தொடர்கிறதா? இந்த கதையை ரசித்திருந்தால் என் கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல திகில் கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.